சலாத்தும் சலாமும் என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே என்று கூறி என் உரையை ஆரம்பிக்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய நண்பர்களே, இன்று நாம் நிம்மதியை தேடி எங்கெங்கெல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிக சிறந்த இடம், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய ஒரு மிக சிறந்த இடம் என்னவென்று பார்த்தால் பள்ளிவாசல் தான். அதன் மகத்துவத்தை நான் இன்று சொல்லிக்கொண்டு என் விஷயத்திற்குள் வருவேன். கண்ணியமானவர்களே, பள்ளிவாசல் என்பது சாதாரண ஒரு செங்கலாலும் சுண்ணாம்பாலும் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அல்ல. மாறாக அகிலத்தை ஆளும் அல்லாஹ் தஆலா அவனுடைய அடிமையை, அவனுடைய அடியானை தன் பக்கம் இணைக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த பள்ளிவாசல். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த இடம் இந்த பள்ளிவாசல். அஹ்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா என்ற ஹதீஸை நாம் காதில் வாங்கியிருப்போம். அது மட்டுமல்ல, இஸ்லாமிய அடிமை அடையாளங்களில் ஒன்று இந்த பள்ளிவாசல். கண்ணியமானவர்களே, இந்த பள்ளிவாசல் இருக்கிறதே பல வகையிலும் நமக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு மிக சிறந்த இடமாக இருக்கிறது. நாம் வீட்டில் தனியாக தொழுவதற்கும் பள்ளியில் ஜமாத்தாக தொழுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? அதில் அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வளோ நன்மைகளை அள்ளித் தருகிறான். ஒரு மனிதன் தன்னுடைய கல்வை பள்ளிவாசலோடு இணைத்து வைத்திருந்தால் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் நிழலில்லாத அந்த நாளில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய நிழலை தருவதாக வாக்களிக்கிறான். கண்ணியமானவர்களே, எவர் ஒருவர் பள்ளியின் பக்கம் நடந்து வருவாரோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒவ்வொரு எட்டிற்கும் ஒரு தரஜாத்தை உயர்த்துகிறான், ஒரு பாவத்தை மன்னிக்கிறான். இப்படி ஏராளமான சிறப்புகளை எடுத்து தரும் இந்த ஒரு பள்ளிவாசல் என்பது ஒரு கண்ணிய பொருந்திய ஒரு இடமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதை ஒரு ஆன்மீக மருத்துவமனை என்று கூட நாம் சொல்லலாம். இன்று சாதாரண தும்மல் ஏற்பட்டாலே உடனே மருத்துவமனைக்கு சென்று விடுகிறோம். ஆனால் சஹாபாக்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அவர்களுக்கு உடல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, உள்ளம் பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடனே பள்ளிவாசலுக்கு சென்று விடுவார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலில் தொழுகை இல்லாத நேரத்தில் அமர்ந்திருந்தார்கள். அதை கண்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூ உமாமாவே, இன்னும் தொழுகைக்கு நேரமே வரலையே, அதுக்குள்ள நீங்க வந்து இங்கே உட்கார்ந்துருக்கீங்களே என்று கேட்டபொழுது அவர் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப மனசு பாரமா இருக்குது யா ரசூலுல்லாஹ், கடன் வேற ரொம்ப இருக்குது, என்ன பண்ணன்னு தெரியல. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய தீர்வை சொன்னார்கள் என்பதெல்லாம் வேறு விஷயம். இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எந்த கஷ்டமாக இருந்தும் அவர்கள் பள்ளிவாசலின் பக்கம் வந்து விடுவார்கள். கண்ணியமானவர்களே, அப்ப அதை சிறந்த ஒரு ஆன்மீக மருத்துவமனை என்று நாம் கூறலாம். கண்ணியமானவர்களே, இப்பொழுது விஷயத்திற்கு வருகிறேன். அந்த பள்ளிவாசலின் மாண்பை இழக்கக்கூடிய நிறைய சாதனங்கள் இன்று வந்துவிட்டது, பெருகிவிட்டது. கண்ணியமானவர்களே, அதில் ஒன்றுதான் இன்று நாம் எல்லாரும் பிரியமாக விரும்புகின்ற செல்போன். அந்த காலத்தில் எல்லாம் சில பணக்கார வீடுகளில் மட்டும்தான் லேண்ட்லைன் போனே இருக்கும். ஆனால் இன்று வறுமையாக இருந்தாலும் சரி, வளமையாக இருந்தாலும் சரி, அவர்கள் கையில் இந்த ஆண்ட்ராய்டு என்பது புகுந்துவிட்டது. கண்ணியமானவர்களே, அந்த போனில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதை விட அதில் தீங்கு அதிகம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எனி டைம் நம் கையில் இருக்கக்கூடிய இந்த போன் பள்ளிவாசலில் நம்முடன் இருக்க வேண்டுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று எவ்வளோ நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். தொழுது கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் போன் அடிக்கிறது. கண்ட பாட்டை எல்லாம் நம் காதில் கேட்க சொல்கிறது. கண்ணியமானவர்களே, அதையெல்லாம் நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்கிறது. அல்லாஹ்வினுடைய பாதையில், அல்லாஹ்வுக்கு நெருங்கக்கூடிய அந்த பாதையை அடைக்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபா வ யுத்கர ஃபீஹா இஸ்முஹு, பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு, அவனுடைய பெயரை துதிப்பதற்கும் அதை உயர்த்துவதற்கும் மட்டுமே அனுமதி என்று குர்ஆன் பேசுகிறது. இப்னு கஸீரிலே அன் துர்ஃபா என்பதற்கு விளக்கம் எழுதுவார்கள், மினல் லஹ்வி என்பதாக. வீணான விஷயத்தை விட்டு அந்த பள்ளிவாசலை கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த வீணான விஷயத்தில் இந்த மொபைல் போனும் வந்துவிடும். கண்ணியமானவர்களே, இந்த போன் இருக்கிறதே, அல்லாஹ்வின் பக்கம் நாம் சென்றடைவது, பாதையை அடைக்கக்கூடியது என்று சொன்னால் அது எதுவாக இருந்தாலும் சரி, அது நமக்கு கேடுதான். கண்ணியமானவர்களே, நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம்,
ஆஃபீஸ் கால் வருது, நிறைய வேலை இருக்குது, ஒரே கால் வந்துட்டே இருக்கும், அட்டன் பண்ணணும் என்பதாக. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கூறினார்கள், யாராவது பள்ளி வாசலில் வந்து கொடுக்கல் வாங்கல் பிசினஸ் வைத்திருந்தா, இது போன்ற வேற ஏதேனும் வேலையை வைத்திருந்தா நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, லா அர்பஹல்லாஹு திஜாரத்துக்கு, அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்தில் லாபமே கொடுக்க மாட்டான், மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லுங்க. அங்க வந்து என்னங்க உங்களுக்கு வியாபாரம்? அல்லாஹ் இடத்தில் பேசுவதற்காக வேண்டி வருகின்ற அந்த இடம்தான் பள்ளிவாசல் என்பது. அது போல வேறு ஏதாவது அங்கே தொலைந்து போன விஷயத்தை நீங்கள் தேடுவதாக இருந்தால் அவர்களிடத்தில் நீங்க சொல்லுங்க, லா ரத்தல்லாஹு அலைக்க, அது உன் பக்கம் திரும்பி வரவே வராது. அப்ப அந்த பள்ளிவாசல் என்பது நம்முடைய சத்தத்தை உயர்த்தப்பட வேண்டிய இடம் இல்ல, மாறாக அவனுடைய புகழை உயர்த்தப்படுகின்ற இடம். கண்ணியமானவர்களே, சாயிப் இப்னு யஸீத் என்ற ஒரு சஹாபியை தொட்டு அறிவிக்கப்படுது. அவங்க சொல்றாங்க, ஒரு முறை நான் பள்ளிவாசல்ல படுத்து கொண்டிருந்தேன். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து ஒரு கல்லை எடுத்து என்னை அடிச்சாங்க. நான் பதறி அடிச்சு எந்திரிச்சு அவங்கள்ட்ட போய் சொன்னேன். அவங்கள்ட்ட போய் கேட்டேன் என்ன ஆச்சு என்பதாக பயந்து கொண்டு சென்றேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அங்க 2 பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்களை கூட்டு வாங்கன்னு சொன்னாங்க. உடனே நான் அவங்களை கூட்டு வந்தேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்க இடத்துல கேட்டாங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க என்பதாக. அவர்கள் நாங்க வந்து தாயிஃப்ல இருந்து வந்திருக்கோம் என்பதாக பதிலளிக்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கோபத்தோடு சொன்னாங்க, லவ் குன்துமா மின் அஹ்லில் மதீனா, நீங்க மட்டும் மதீனா வாசிகளா இருந்தீங்கன்னா லஅவுஜஅதுகுமா, நான் உங்களுக்கு வழி தரக்கூடிய வேதனை தந்திருப்பேன், அடி அடி அடிச்சிருப்பேன்னு சொன்னாங்க. தர்ஃபானி அஸ்வாத்துகுமா ஃபீ மஸ்ஜிதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில நீங்க சத்தத்தை உயர்த்தி பேசுறீங்களா என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெகுண்டெழுந்தார். அப்ப ரசூலுல்லாஹும் சரி, அவர்களுடைய சஹாபாக்களும் சரி, ஒரு பொழுதும் இந்த பள்ளிவாசலில் சத்தத்தை உயர்த்துவதை விரும்புவதில்லை. அப்ப இந்த வேலையை தானே இன்னைக்கு போனும் செய்து கொண்டிருக்கிறது. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஹதீஸை சொன்னால் நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலில் இருந்தார்களாம். அப்பொழுது ஒரு மனிதர் சத்தமிட்டு குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்டுதான். அப்ப அந்த திரையை விலக்கிவிட்டு ரசூலுல்லாஹ் அந்த மனிதர்கிட்ட சொன்னாங்க, நீங்க சத்தம் போட்டு ஓதாதீங்க, இன்ன குல்லுக்கும் முனாஜி ரப்பிக்க, ஒவ்வொருவரும் ரப்பு இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சம்பாஷணை செய்து கொண்டிருக்கிறார்கள், நீங்க கத்தி ஓதாதீங்க, உங்களுடைய சவுண்டை குறைச்சிங்கன்னு சொன்னாங்க. அப்ப குர்ஆன் ஓதுவதே ஒருவருக்கு டிஸ்டர்ப் தருதுன்னா போனை எடுத்து பார்ப்பது, போனுடைய ரிங்டோன் என்ன அவருக்கு நிம்மதியா தரப்போகுது? அப்ப போன் என்பது பள்ளி வாசலில் மிகவும் ஒரு தீங்கு தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, காலில் ஒரு ஹதீஸை பார்த்தேன், நானே அப்படி ஷாக் ஆயிட்டேன். யார் ஒருவர் ஒது செய்து விட்டு பள்ளி வாசலுக்கு வருகிறாரோ அவர் அல்லாஹு தாலாவுடைய விருந்தாளியா, அல்லாஹு தாலா அவர்களுக்கு விருந்து உபசரிப்பு செய்கிறானா. அப்ப சிந்தித்து பாருங்கள், ஒரு மனிதர் உங்கள் வீட்டிற்கு விருந்திற்கு வந்து நீங்க பேசிட்டே இருக்கீங்க, அவர் பாட்டு போன் வந்துட்டே இருக்காரு, அல்லது நீங்க பேசிட்டே இருக்கீங்க, அவர் பாட்டு வேற ஏதாவது பேசி கொண்டு இருக்காரு, ஏதாவது செய்து கொண்டு இருக்காருன்னு சொன்னா உங்களுடைய மைண்ட் வாஷ் எப்படி இருக்கும்? அப்ப இவரை போய் தெரியாம விருந்து கூப்பிட்டமே என்பதா அவங்க நீ தோணுவீங்க, உங்களுக்கு தோணுமா இல்லையா? அப்ப அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வும் அதை போல நம்மை பள்ளிவாசலை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டால் நாம் எங்கே செல்வது? சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, போன் என்பது அத்தியாவசியமான ஒன்றுதான். ஆனால் அதை பள்ளிவாசலுக்கு எடுத்து வரலாமா வேண்டாமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய சிலர் இப்படியும் இருக்காங்க, பெருமையாக தன்னுடைய போனை காட்டுவதற்கு, பெருமை அடிப்பதற்காக வேண்டி கொண்டு வருகிறார்கள். ஐபோனையோ அல்லது மற்ற காஸ்ட்லியான போனை எடுத்து கீழே வச்சுட்டு தொழுவுறது, அதுல என்னங்க பெருமை இருக்குது? அப்ப இது மாதிரியும் சில பேர் இருக்காங்க, பெருமை பொருந்திய பள்ளிவாசலில் தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி சிலர் வருகிறார் என்று சொன்னால் இதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அப்ப இது போன்ற விஷயங்களை எல்லாம் ரசூலுல்லாஹும் சரி, அவருடைய சஹாபாக்களும் சரி, ஒரு பொழுதும் அதை பாராட்டியதும் இல்லை, அதை வெறுத்தார்கள். கண்ணியமானவர்களே, ஹதீஸில் இப்படி வந்திருக்கிறது, இன்னமின் அஷ்ராத்தி ஸாஅ ஐயதபாஹன் நாசு ஃபில் மஸ்ஜிதி, மறுமை நாளுடைய அடையாளங்களில் இருந்து இருக்கிறதாம் என்னவென்றால் ஒரு மனிதர் பள்ளிவாசலில் சத்தமிட்டு பேசுவது. கண்ணியமானவர்களே, இன்று போனும் அதே விஷயத்தை தான் செய்து கொண்டிருக்கிறது. பள்ளிவாசல் நாம் எத்தனையோ பள்ளிவாசல் எத்தனையோ தொழுகையில் நாம் பார்க்கிறோம், இமாம் சொல்றாரு உங்களுடைய போனை அணைச்சுக்குங்க, போனை சுவிட்ச் ஆஃப் செய்து கொள்ளுங்கள், சைலண்டில் போட்டுக்கொள்ளுங்க என்பதெல்லாம் சில அஜித்மார்கள் கூறுகிறார்கள் என்று. ஆனாலும் அவர்கள் அதையெல்லாம் கேட்காமல் விட்டு விடுகிறார்கள். தொழுகையில் போன் அடிக்கிறது, பல ரிங்டோன்கள் காதில் விழுகிறது, நாம் என்ன ஓதிக்கொண்டிருந்தோம்னே தெரியல தொழுகையில். அப்ப இது போன்று நம்மளுடைய சிந்தனையை தவிர்க்கக்கூடியதாக இருக்கிறது போன் என்று. கண்ணியமானவர்களே,
போனை நான் பள்ளிக்கு எடுத்து வருவதை நான் தப்பு சொல்லவில்லை. கண்ணியமானவர்களே, அதை அத்தியாவசியத்திற்காக வேண்டி ஏதேனும் ஊருக்கு செல்லும் பொழுது அதை எடுத்து வருகிறோமா, ஓகே. அதை தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக சைலண்டில் போட்டுவிட்டு வெளியே வந்தது பிறகு சைலண்டை ஆஃப் பண்ணிவிட வேண்டும். கண்ணியமானவர்களே, அப்ப இதன் மூலியமாக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசலை மாண்பிலக்க செய்யக்கூடிய விஷயத்தை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள அல்லாஹ் தஆலா கருணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.